ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஷ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ப்ரெட்டு வச்சு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. ஸோ இது செய்கிறதுக்கு ஒரு 8 ப்ரெட்டும் 3 முட்டையும் இருந்தால் போதும். ரொம்ப ரொம்ப சூப்பராக செஞ்சிடலாங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ப்ரெட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்படியே நீங்கள் செய்யணும் அப்படின்னாலும் செய்யலாம். பட் இதை நான் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு நான் அதை செஞ்சுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு வரதுக்கு ப்ரெட்டை நம்ம நல்லா அழகாக ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கணும். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்குங்க. ஈவினிங் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே ஒரு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது ப்ரெட் ஸ்லைசஸ்லாம் எல்லாத்தையுமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா ரவுண்ட் ஷேப்பில் ஒரு மூடியாவது ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. இதை நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி நான் எல்லாத்தையுமே ஸ்லைசஸ் மாதிரி நான் கட் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் நான் எடுத்துக்க போகிறேன். இது எல்லாத்தையுமே ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ எல்லாத்தையுமே எடுத்தாச்சு, எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு 3 முட்டை எடுத்துருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஒரு முட்டையே வெளியில் வச்சிடலாம். 2 முட்டை மட்டும் நான் இதில் நான் பிளேட்டில் உடச்சி ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த 2 முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி நீங்கள் ஒரு பிளேட்டில் ஊற்றி பீட் பண்ணும்போது அந்த பிளேட்டு கொஞ்சம் அகலமான பிளேட்டாக பார்த்துக்கோங்க. அண்ட் தென் மிளகுத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். கூடவே நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்டாலும் காரம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுனால நீங்கள் வேணும்னா நீங்கள் நார்மல் சில்லி பவுடரே சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஒரு முட்டை தனியாக வச்சுருந்தோம் இல்லையா, அது இருக்கட்டும். ஒரு பேனில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு ஒரு கப் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டு நான் சேர்த்துக்கிறேன். கூடவே நல்ல வெங்காயம் வதங்கிறதுக்காக தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா தூள், மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். வதங்கினதுக்கப்புறமா ஒரு முட்டையை உடைச்சிட்டு இது கூட ஊற்றி சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது நம்ம ப்ரெட்டுக்குள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் நமக்கு அழகாக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய ஸ்டஃபிங் ரெடி. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல ப்ரெட், அதுக்குள்ளே இதை சேர்த்துக்கலாம். இது எல்லாமே அழகாக உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு எடுத்துக்கலாம். எனக்கு இன்னும் மீதி கொஞ்சம் இருக்குது, வேணும்னா நீங்கள் இன்னும் ப்ரெட்டில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா மைதா மாவு கூட எடுத்துக்கலாம். அதை கொஞ்சமாக பேஸ்ட் மாதிரி தண்ணி ஊற்றி கலந்து லங்ஸ் இல்லாமல் கரைச்சிக்கலாம். அதில் இதை ஓரங்களில் அப்ளை பண்ணிக்கலாம். இதே மாதிரி சைடு ஓரங்கள் எல்லாத்தையுமே இதை அப்ளை பண்ணி விட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ண போகிறோம். இதை நல்லாவே ஸ்டிக் பண்ணிங்க அப்படின்னா அழகாகவே ஒட்டிக்கும். இதே மாதிரி எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல எக்கு, அந்த எக்கில் இதை டிப் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிட வேண்டியது தான். இதை எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா டிப் பண்ணிக்கோங்க. நீங்கள் தேவைப்பட்டால் எண்ணெயிலையும் பொரிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் லைட்டாக கம்மியாக எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் ஸ்வாலோ ஃப்ரையும் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்வாலோ ஃப்ரையே பண்ணி எடுத்துக்கிறேன். எண்ணெய் கம்மியாக சேர்த்துட்டு நீங்கள் 2 பக்கமே இதை திருப்பி போட்டு எடுத்துட வேண்டியது தான். பார்க்கவே ரொம்ப அழகாகவும் சூப்பராகவும் இருக்குல்ல. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்து இதே மாதிரி அசத்துங்க. இது மாதிரி நம்ம வீடியோஸ் நிறைய உங்களுக்கு ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் நான் போட்டிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் நிறைய ஹோம்மேட் ரெசிபிஸ் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு மேலும் நிறைய வீடியோஸ் டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் தினம் புது வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான பிரெட் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பாக்ஸில்
சொல்லுங்கள். கண்டிப்பாக பார்க்குற எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்து உங்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.